தமிழ்ல எதுல ஆடியன்ஸ் ஜாஸ்தி? வணக்கம், நான் பார்த்தி சமைத்தேன் அன்னபூர்ணி. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, குழந்தைகள்லாம் ஊருக்கு போயிருக்கான்னு. அவள் வந்து பஞ்சாப் தான் போயிருந்தா, அமிர்த்சர் போயிருந்தா, அப்புறம் இந்த ஊர் சண்டிகர் சண்டிகருக்கும் போயிருந்தா. அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தா, அந்த கோல்டன் டெம்பிள்லாம் பார்த்துட்டு வந்தா. வரும்போது நிறைய திங்ஸ் வாங்கின்னு வந்திருக்கா. இதெல்லாம் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அதனால் அதெல்லாம் என் பையனே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அப்படியே சாப்பிடக்கூடியது, சில விஷயங்கள் இன்னும் குக் பண்ணி சாப்பிடணும். ஸோ நான் வந்து ரெடிமேடாக இருக்கிற சாமான்லாம் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஆம் பாப்பட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ட்ரைடு மேங்கோஸ், அதில் ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுவாள். அது வேறு ஃப்ரூட்ஸ்லேயும் பண்ணுவாள். இது வந்து இந்த ட்ரைடு ப்ளம்ஸில் வச்சு பண்ணின டிஷ்ஷு. இது வந்து ரெகுலர் ஆம் பாப்பட், அதாவது வந்து ட்ரைடு ஸ்வீட் அண்ட் மேங்கோ. இது வந்து ஃபிக், ஜஸ்ட் ட்ரை ஃப்ரூட்டு. இது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ட்ரை ஃபிக்கா. அப்புறமா வந்து பின்னாடி இருக்கிறது வந்து மசாலா வடியா, தால்லேருந்து பண்ணுறது. ஒன்று உளுத்தம்பருப்பு, இன்னொன்று பயத்தம்பருப்புலேருந்து பண்ணினது. ரெண்டுமே மசாலாவோடு பண்ணினது. இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு கறி மாதிரியும் பண்ணலாம், இல்லாட்டி அவள் கடின்னு சொல்லுவாள் இல்லையா, அதாவது அந்த மோர் குழம்புல அந்த வடை மாதிரி பண்ணி போடுறதுக்கு, அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது என்ன பாப்பட்? இது வந்து ஹீங் பாப்பட். ஹீங்குனா வந்து அசஃபோட்டிடா, அதாவது பெருங்காயம். இந்த பஞ்சாபி பாப்பட், லிஜர் பாப்பட்லாம் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி உள்ளது. இது வந்து எனக்கு ரொம்ப, இது ரெண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஊரில் கிடைக்காததாக தோணித்து, அதனால வாங்கினேன். இது வந்து அனார்தானா, அதாவது அனார்னா வந்து போமோகிரானட், மாதுளம்பழத்தை ட்ரை பண்ணி அதை சீட்ஸு அதை போட்டு பண்ணினது. இது வந்து புதினா பாப்பாடு. இது என்னது? இதுவும் அந்த வடியா தான். இது வந்து பயத்தம்பருப்பில் பண்ணது, இது வந்து உளுத்தம்பருப்பில் பண்ணது. அப்புறம் கொஞ்சம் அப்பளாமும் சுட்டு வச்சுருக்காங்க இந்த அனார்தானா. அப்புறம் அவன் வாங்கி வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அவள் வாங்கின்னு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் காமிக்கிறேன். அதாவது என் மாட்டு பொண்ணுக்கு வந்து அவள் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கின்னு வந்தால். உங்களில் நிறைய பேர் சுடிதார்லாம் போட்டுக்கிறேன் இல்லையா, அதனால யூ மே பி இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறதுனால அதை பற்றி அவனையே சொல்கிறேன். எனக்கு அவ்வளவா தெரியலை, சொல்லுமா. இது வந்து ஃபூல்காரி அப்படின்னு சொல்லி, ஃபூல்னால் வந்து பூன்னு அர்த்தம். இந்த பூவில் இருக்கிற மாதிரி உள்ள ஒர்க்கு. நாங்கள் ட்ரெஸ் வாங்கி தைச்சோம், அவளே தைச்சி கொடுத்துட்டா 2 மணி நேரத்தில். இது வந்து டாப்பு, கீழே வந்து பட்டியாலா பேண்ட்ஸு, கொஞ்சம் லூஸாக பேகி பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒன்று நான் கட் பண்ணிக்கிறேன் வந்து, அதுக்கப்புறம் அடுத்தது சொல்லு. ஓகே, இப்போ வந்து அடுத்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுமா. இது வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு சூட் ஆகும். அங்கே வந்து அம்ரித்சர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் தான் வந்து இந்த வாகா பார்டர் இருக்குது. வாகா பார்டர்லேருந்து 20 கிலோமீட்டரில் லாகூர் இருக்குது. ஸோ அது வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது. பார்ட்டிஷன் டைமில் அந்த பஞ்சாப் வந்து பாதியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிஞ்சது. ஸோ இந்த ஒர்க்கு, லேஸ் ஒர்க்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ட்ரெஸ் மெட்டீரியல் ஆகும். இது அகெயின் நாங்கள் வந்து அங்கேயே தைச்சி வாங்கிட்டோம். கீழே இருக்கிறது வந்து இது கொஞ்சம் தின் பேண்ட்ஸ் மாதிரி, இதை வந்து ஆங்கிள் பேண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இதை தைச்சிருந்தோம். அது பின்னாடி காட்டுமா, இதை இந்த ட்ரெஸ்ஸோட பேக் பின்னாடியும் அதே லேஸ் ஒர்க் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பின்னாடி. பார்த்தீங்களா? கொஞ்சம் அடுத்தது உனக்கு வாங்கின்னு வந்த ட்ரெஸ்ஸை காமிப்பான், சொல்லுமா. ஒரு பட்டான் சூட், மேல் சூட்டும் வாங்கினோம். இது வந்து ஒரு குர்தா பைஜாமா மாதிரி தான், ஆனால் வந்து காலர் வச்சு இங்கே இந்த ஒரு ஃப்ளாப்பும் வச்சது. அப்புறம் இதுக்கு வந்து சேம் கலரில் வந்து அந்த பட்டியாலா பேண்ட் மாதிரி, இது மென்ஸ்க்கு உள்ளது, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு. இதுவும் நாங்கள் அங்கேயே வாங்கினோம். இது ரெடிமேடாக வாங்கினோம். இதுவும் துணி எடுத்தும் தைக்கலாம், ஆனால் நாங்கள் ரெடிமேடாகவே வாங்கிட்டோம்.
இதனோட விலையெல்லாம் கிட்டத்தட்ட என்ன ஆச்சு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இது லேடிஸ் வந்து ட்ரெஸ்ஸு என்ன விலையாச்சு? நிறையா 600 இருக்குது. 600 ருபீஸ்லேருந்தே இருக்கான். ஓகே, தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட அவனுக்கு வாங்கிட்டு இருக்கான். மற்றபடி குழந்தைகள்லாம் அவளுக்கு ட்ரெஸ் வேண்டாம், நாங்கள் இங்கேருந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்னாக வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டா, ட்ரெடிஷ்னலாக வேண்டான்னு சொல்லி. அதனால இதெல்லாம் தான் அவள் வாங்கின்னு வந்தது. Hope you all will like this video. If you like my video, please subscribe to my channel. இதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் வந்துடுதுன்னா ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் அ லாட்.